ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்த உடனே நேராக தோட்டத்து பக்கம் தான் வருவேன். தோட்டத்தில் செடியெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்ததுக்கப்புறம் தான் பொழுதே ஆரம்பிக்கும். அது மாதிரி தான் காலையில் இன்றைக்கி என்ன அறுவடை இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். இப்போ வந்து ஒரு ராம் சீதா பழம் அறுவடைக்கு இருக்குது. வாங்க போய் அறுவடை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம தோட்டத்தில் நிறைய செடிகள்லாம் நடவு பண்ணியிருக்கேன். எல்லாமே இப்போ காய்கள் பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. தக்காளியிலே 2-3 ரகம் இந்த தடவை தான் ஒழுங்காக ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய டைம் வந்து சீசன் தவறி ஆரம்பித்து சொதப்பலாயிடும். இப்போ வந்து கரெக்டான டைமுக்கு ஆரம்பிச்சதால எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராம் சீதா தான் அறுவடை பண்ண போகிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எப்படி பிங்க் கலர் ஆகியிருக்கு பாருங்கள். இது மாதிரி பிங்க் கலராக இருக்கும்போது தான் நம்ம அறுவடை பண்ணணும். இது மாதிரி வெளுத்த கலராக இருக்கும் பாருங்கள். லைட்டாக சாண்டல் கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கலரு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா அணில் வந்து வேலையை ஆரம்பிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க ஒரு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே நம்ம இதை பறிச்சுட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா நிறைய லைனாக காய் தொங்கிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே கூட பக்கத்துலேயே இன்னொரு காய் இருக்குது. அது வந்து அடுத்த அறுவடைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அறுவடை பண்ணலாம். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே அறுவடை பண்ணுறேன். இதோட காம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வெறும் கையால் நம்மளால் பறிக்க முடியாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட கலர் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து இன்னைக்கு சாயந்தரமே நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து கல் மாதிரி இருக்கும். நம்ம அழுத்தும் போது அமுங்காது. ஆனால் சாயந்தரம் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும். இந்த கலர் வந்துருச்சுனாலே இன்றைக்கே இப்போ சாப்பிட்லாம். நம்ம சாயந்தரம் சாப்பிட்லாம் இதை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ராம் சீதா பழம் ரொம்ப ரொம்ப சூப்பராக கனிஞ்சிருக்கு. இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஸ்மூத்தாக அப்படியே கத்தி உள்ளே போகுது பாருங்கள். பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி தான் க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே க்ரீம் மாதிரி இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம். டேஸ்டானா ரொம்ப இனிப்பு இருக்காது, ஆனால் ஒரு மாதிரி ருசியாக இருக்கும். நம்ம நார்மலாக பார்க்குற சீதா பழத்தை விட ஸ்வீட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இதனுடைய விதைகள் நிறைய பேர் கேட்குறீங்க. இதை நான் சேகரித்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.